கோவை மாவட்டம் சௌரிபாளையத்தில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் வசதியின்றி தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டிய மாநகராட்சியோ செல்வந்தர்களுக்கு சாதகமாக கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை சௌரிபாளையம் கண்ணபிரான் மில் சாலையில் உள்ள 50வது வார்டு ராமலிங்க தேவர் லேஅவுட் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் வாய்க்கால் வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஆண்டு கழிவுநீர் தொட்டியை கழுவி கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் மாற்று ஏற்பாடாக அந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மோட்டார் அமைத்து சுத்திகரிப்பு செய்த தண்ணீரை அருகில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் உள்ள செடிகள் மற்றும் மரங்களுக்கு தினசரி பாய்ச்சி வந்தனர். இந்த நிலையில் வேறு பகுதியைச் சேர்ந்த சிலர் சுத்திகரித்த நீரை பூங்காவுக்கு பயன்படுத்துவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுவதாகவும் பழி சுமத்துவதாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 8ஆம் தேதி ஒரு விபத்து நடந்ததுங்க. செப்டிக் டேங்க்கில் உள்ள வேலை பார்த்தவரை காப்பாற்ற சென்ற ஊழியர் இறந்துட்டாருங்க. அதுக்கு அடிப்படையில் கோர்ட்டில் இதுக்கு மாற்று ஏற்பாடாக பயோ மூலம் நாங்கள் நீரை சுத்தம் பண்ணி தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அருகில் இருக்கக்கூடிய இந்த இதிலிருந்து வேறு பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே நாற்றம் அடிக்குது, நான் நடந்து வந்தால் எனக்கு ஆஸ்மா வருது அப்படிங்கிற மாதிரி வீண்பலி சுமத்துறாங்க. எங்களுக்கு பத்திரத்திலே இந்த 30 அடி சாலையும் இங்கே வாறுகாலையும் பயன்படுத்துறதுக்கான எல்லா வித வசதிகளுக்கும் பத்திரங்கள் பேப்பர் எல்லாமே இருந்து எங்களால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. இது மட்டுமல்லாமல் வேறு பகுதிகளைச் சேர்ந்தோர் திமுக கவுன்சிலர் உதவியுடன் பூங்காவில் குப்பைகளை கொட்டுவதாகவும் குப்பைகளை தீயிட்டு எரிப்பதுமாக இருப்பதோடு பூங்காவில் இருந்த மரங்களை வெட்டி அகற்றிவிட்டு கார்களை நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரியிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் பாதாள சாக்கடை அமைத்து தருமாறு விடுக்கும் கோரிக்கையும் ஏற்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். திமுக கவுன்சிலர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் பலமுறை திட்டமிட்டும் அந்த பகுதியில் செல்வந்தர்கள் சாலைகளை ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியுள்ளதால் திமுக கவுன்சிலர் உதவியுடன் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் மாநகராட்சி நிர்வாகம் செல்வந்தர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்காமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மருந்து போடுறதில்ல, அது போடுறதில்ல, நாற்றம் அடிக்குது அப்படின்னு மரத்தெல்லாம் உடச்சி நாங்கள் வச்ச மரத்தெல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க. இது தண்ணி மறுபடியும் டியூப்பெல்லாம் உடச்சி பைப்பெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்க. கவுன்சிலர்கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேங்க. கவுன்சிலர் அந்த இதுவும் எடுக்கலைங்க. 32 குடும்பம் இருக்குதுங்க, வீடு இருக்குதுங்க சார். 250 பேர் இருக்கிறாங்க. தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து செல்லக்கூடிய சுத்தமான நீரை கழிவுநீர் என்று கூறி பொதுமக்களை பூங்காவிற்கு அனுமதிக்காமல் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அங்கு இயங்கும் தனியார் சங்கம் ஒன்று பூங்காவிற்கு உள்ளேயே ஒரு இடத்தை ஆக்கிரமித்து தனியாக அறை கட்டும் பணியை தொடங்கி உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதைவிட கொடுமையாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த சங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அப்பகுதி வாசிகள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். எனவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என்றும் பூங்காவில் இருக்கும் ஆக்கிரமிப்பை அகற்றிவிட வேண்டும் என்றும் அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.